அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். அதுபோல் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டுமே அவைலபிளாக இருக்குது. 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி படிங்க. இன்னைக்கான சண்டே டெஸ்ட் கூகுள் ஃபார்ம் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். இன்னைக்கான டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோ ரொம்ப பேசிக்காகவும் இருக்கும், ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் இருக்கும். ஒரு சில ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது சரி இதை வந்து நம்ம இவ்வளோ பேசிக்காக இருக்கிறத மெமரி பண்ணியிருக்கோமே அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் வரும். அதே போல் நான் போடுற எல்லா டெஸ்ட் சீரியஸ்க்குமே நான் என்ன பண்ணிடுவேன், சொல்யூஷன் கொடுத்துருவேன். இந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் தனியாக கொடுத்துருவேன். ஸோ அது இல்லாமல் அந்த பிடிஎஃப்மே நான் வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் ரெகுலராக வீடியோ ஃபாலோ பண்ணிக்கணும். நான் போடுற அப்டேட் ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டே வாங்க. 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே இருக்கும். இது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸு அதெல்லாம் பயங்கர கலெக்ஷன். அப்போ எக்ஸாம் போகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 5000 ப்ராப்ளம் நியர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சால்வ் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும், நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம். எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் அழகான வேலை அப்ரோச் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் வந்து கிளியராக கிடைக்கும். ஒரு கொஷின் பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கவே வேணாம். அந்த கொஷின் நம்ம இந்த மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷினுக்கு இப்படி சால்வ் பண்ணால் ஆன்சர். ஒரு சிலதான் பார்த்தோன்னே போடலாம். ஸோ எப்படி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறதுனா நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் ஹெவியாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் அது நடக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த 5 புக்லெட், அதாவது 3 புக்லெட் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், 1 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, இன்னொரு புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா புக்லெட், 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். இது கையில் இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பர் குரூப்பில் ஆட் பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிடுவோம் அந்த 5 புக்லெட்டையும். ஸோ அது இல்லாமல் ஃபுல் செட்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் செட்டு மெட்டீரியலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் புக்லெட் வரும்னா ஒரு 140 புக்லெட்ஸ் கிட்ட வரும். ஸோ 140 புக்லெட்டில் 35 புக்லெட் வந்து சாப்டர் வைஸ் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல், மீதெல்லாம் கொஷின் ப்ராக்டிஸ். அது வந்து ஒரு 25 கேஜி பார்சல். ஸோ சாதாரணது இல்லைங்க, 25 கேஜி பார்சல். அது 25 கேஜி பார்சல். எனக்கு கொரியர் சார்ஜே பார்த்தீங்கன்னா இது ஒரு 1200 கிட்ட வரும். ஸோ ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் போடுவேன். இது ஃபுல் செட்டு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல். அதாவது நான் சாப்டர்ஸ்லாம் நான் படிக்கணும், கொஞ்சம் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த சாப்டர் வைஸ் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லை சார் எனக்கு வந்து வெறும் எம்சிக்யூஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் சார், எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொடுங்கன்னா அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டெஸ்பேச்சோட இப்போது இந்த ஃபுல் செட்டு வாங்குறீங்களே அதுக்கு இந்த 6000 ப்ராப்ளம் சேர்த்து அனுப்பிடுவேன். ஓகே, ஸோ நீங்கள் இது வரைக்கும் வாங்காதவங்க இமீடியட்டாக வாங்கி படிங்க. ஸோ நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும், நிறைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம். ஸோ வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அவ்வளோ ஏரியா ஆஃப் கொஷின் வந்து நான் நறுக்காக கொடுத்துருப்பேன். அதாவது ஃபுல் சிலபஸையும் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். எப்படி ஃபுல் சிலபஸையும் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன், அந்த அளவுக்கு இது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சில ப்ராப்ளம்லாம் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்க்கு ரெடி பண்ண யூனிட் சாப்டர் வைஸ் இருக்கிற கொஷின். இது கிளாஸ் கொடுக்க மட்டும் ரெடி பண்ணது தனியாக. இது ஃபுல்லாக நான் கிளாஸ் கொடுத்துருவேன். இந்த புக்லெட்லாம் நான் தனியாகவே கிளாஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகே, கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு வரேன். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகாது. எல்லா ஏரியாவும் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதே போல் டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அந்த டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் இந்த சீரியஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ண சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன், இதை அப்படியே பார்த்துக்குங்க. த இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரியஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என் பாயிண்ட் லிமிட்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது கன்வர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதான்றது. ஓகே, ஸோ அது போல் இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னன்றது கேட்டிருக்கேன். இது ஒன்று தான். ஏன்னா இந்த ஏஎன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் என் ஃபேக்டோரியல் எந்த ஃபேக்டோர் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டாலும் வேல்யூ என்ன கிடைக்கும், ஏஎன் வந்து 1 கிடைக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1 அப்படின்றது டப்புன்னு உங்கள் மைண்டில் ரீட் ஆகணும். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்குங்க. ஸ்டெர்லிங் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருப்போம். இதுதான் ஸ்டெர்லிங் ஃபார்முலா. n ஃபேக்டோரியலோடைய அப்ராக்சிமேஷன் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2n பை இன்ட்டு n டு தி பவர் n டிவைட் பை e பவர் n. ஸோ இது வந்து ஸ்டெர்லிங் ஃபார்முலா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. ஸோ இது போல் எல்லா ஏரியா கொஷின்ஸுமே நான் என்ன பண்ணியிருப்பேன், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸில் போட்டிருப்பேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், டிஃப்ரெண்ட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே டீச் பண்ணி வீடியோவும் கொடுத்துட்டேன், நிறைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. ஒரு சீரிஸோடைய பவர் சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆராக இருந்தால் ஸோ ஏஎன் பை என் எக்ஸ் டு தி பவர் என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன இருக்கும், nth டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஏஎன் இந்த டெரிவேட்டிவ் டைம்ஸ்க்கு இது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன்.
ஸோ அதுவுமே நீங்கள் பாருங்கள். என்னோட கொஷின்ஸ் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n டு தி பவர் n. அப்போ ரூட் டெஸ்ட் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது போல் நீங்கள் குட்டி குட்டி ரிசல்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார்முலாஸ், டெஃபனிஷன்ஸ், ப்ராப்ளம் மாடல் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இது எல்லாமே குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவுமே டெஸ்ட் பேட்ச் குரூப்புக்கு போயிடும் அந்த பிடிஎஃப். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டாவே போதும், அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ டிஎன் செட்டுக்குமே நான் வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. வேணுன்றவங்க சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது போல் ஒவ்வொரு கான்செப்ட்டும் இதை பாருங்கள். இதில் இந்த இது பார்த்தீங்கன்னா லிமிட் சுப்ரீம் லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் த சீரியஸ். இதை பேஸ் பண்ணி கேட்குற எல்லா கான்செப்ட்டுமே நீட்டாக அப்படியே உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சிலபஸில் இருக்கிற ஒரு புள்ளிக்கமாக கூட விடாமல் டெஸ்ட் கண்டென்ட் போட்டு கிளாஸும் கொடுத்துருப்பேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் கேட்குறது ரெசிடியூஸு, லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன், அதனுடைய பிரின்சிபல் பார்ட்டு, அனாலிட்டிக்கல் பார்ட்டு, அதை வச்சு ரிமூவபிள், போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டியை ஃபைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸோடைய ரெசிடியூஸ் ஃபைன் பண்ணுறது. ஸோ அது போல் எல்லா ஏரியா கொஷின்ஸுமே நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. கிளாஸும் இருக்கும். ஸோ கிளாஸில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த கலெக்ஷன். இதுதாங்க அந்த ப்ராப்ளம் புக்லெட்டு. ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இது வந்து ஒரு 3 புக்லெட்டாக வரும். ஓகே. 3 புக்லெட்டாக வரும். இப்போ இந்த கொஷின் உங்களுக்கு கேட்குறாங்கன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? த பைலினியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் W = 2z + 3 divided by z + 1. இது வந்து மேப்ஸ் z = infinity to எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ z காமன் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3/z divided by 1 + 1/z. இன்ஃபினிட்டி கன்சிடர் பண்ணும்போது வேல்யூ என்ன கிடைக்கும்? 2. இது போல் நீங்கள் ஒரு சில கொஷின்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஃபிக்ஸட் பாயிண்ட் அர்த்தம் W = z சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ z = z - 1 divided by z + 2. அப்போ z² + 2z - z + 1 = 0. இப்போ z² + z + 1 = 0. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது நீங்கள் அழகாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. அடுத்து இந்த இது வந்து உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சர்க்கிள்ஸ் டு எதுக்கு எதர் லைன்ஸ் ஆர் சர்க்கிள்ஸாக அது மேப் பண்ணும். ஸோ அது பைலினியருடைய மொத்த ப்ராப்பர்ட்டியுமே கொஷின்ஸாக வச்சு அடிச்சிருப்பேன். ஸோ எந்த ஏரியாவையும் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸில் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதே போல் அல்ஜிப்ராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த ஏரியாவையும் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது, எவ்வளோ குரூப்ஸோடைய ஏரியாவையும் நான் என்ன பண்ணிப்பேன், நீட்டாக கொடுத்துருப்பேன். அதே போல் ட்ரிக்னாமெட்ரிஸில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் எல்லா பேசிக் ஐடென்டிட்டிஸும் இதில் அப்படியே குமிச்சு வச்சுருப்பேன். அவ்வளோ ஏரியாவும் இருக்கும், அது உள்ள இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலேயே வந்து 3 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் ஆகி வரும். இது ஒரு புக்லெட் இல்லைங்களா? இதுலேயே 3 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ரிசல்ட், ஸ்டேட்மெண்ட்டு, ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இதில் வந்து ஒரு 2520 ப்ராப்ளம். இது இல்லாமல் இன்னொரு புக்லெட் இருக்குது பாருங்கள். இந்த புக்லெட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். மொத்தமாக 6000 ப்ராப்ளம் வரும் டோட்டலாக. 3 புக்லெட் வரும். அது 3 புக்லெட் வந்துடும். ஸோ ஃபுல் செட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பேக்கேஜில் பார்சல் கொடுத்துருவேன். ஸோ ஒரு 25 கேஜி பார்சல்னால் இவ்வளோ இருக்கும் பாருங்கள். நான் வீடியோ போட்ட மொத்த கண்டென்ட்டும் வந்துடும். ஸோ எந்த ஏரியாவையும் விட மாட்டேன். எல்லாமே வந்து பிரிண்டடாக உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக கொரியர் வந்துடும். ஸோ மெக்கானிக்ஸ்லாம் பக்காவாக கிளாஸ் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. நிறைய சாப்டர்ஸ் வந்து கிளாஸ் யூடியூப்பில் அப்லோடாக இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது. டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச்சு, எம்சிக்யூஸ் மெட்டீரியல். இந்த புக்லெட்டில் அதில் 2500 ப்ராப்ளமாக மீதி இருக்கிற 3000 சில்லற, அதாவது மொத்தமாக 6000 ப்ராப்ளம் வந்துடும். ஸோ 3700 ப்ராப்ளம் கிட்ட இந்த இதில் வந்துடும். 3500 3700 ப்ராப்ளம்ஸ் கிட்ட அந்த ஒரு புக்லெட்டில் ரெடி பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ இமிடியேட்டாக இந்த எம்சிக்யூஸ் வாங்கி படிக்கிறவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே போல் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் இது பாருங்கள். சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் நான் ஷோ பண்ணுறேன். ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் இதான் என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல். ஓகே. கம்ப்ளீட்டாக 10 சாப்டருக்கு இப்படி தான் ஹேண்ட் ரிட்டன் இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, குரூப் தியரினா குரூப் தியரிக்கு மட்டும் தனியாக ஒரு மெட்டீரியல். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருப்போம். ஓகே. 10 சாப்டருக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது. 10 சாப்டருக்குமே இது போல் தனித்தனியாக கொடுத்துருப்போம். இது குரூப்புக்கு மட்டும் இது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஹேண்ட் ரிட்டன். ஸோ இதுக்குள்ளே எல்லா ஏரியாவையும் இருக்குங்க. குரூப்பில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வேணும், ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா ரிலேஷன்ஸும் எல்லா டெஃபனிஷன்ஸும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஸோ அதில் இருக்கிற ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன, ஓகே, யூனிக்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் பெர்முடேஷன்ஸ் குரூப்பு,
ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்கறது, ரிங் ஆஃப் ரியல் கொட்டனியன்ஸ், மேட்ரிக்ஸ் குரூப்பில் இருக்கிற வர அபிலியன், நன் அபிலியன், ஃபைனைட் அபிலியன் குரூப் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கும் இதில். ஸோ இது ஆன்டிடன் மெட்டீரியல். ஸோ இதுக்கு எல்லா சாப்டருமே லீனியர் அல்ஜிப்ராக்கு தனியாக, ரியல் அனாலிசிஸ் சால்வ்டு ப்ராப்ளம் மட்டும் தனியாக. இதை பாருங்கள், சால்வ்டு ப்ராப்ளம் ஷோ பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். காட்சி செகண்ட் லிமிட் தேரம் 1, காட்சி ஃபர்ஸ்ட் லிமிட் தேரம் 1. அதை யூஸ் பண்ணி கேட்குற அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஸோ என்ன வேணும் கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்களேன். ஓகே, ஸோ ரேஷியோ டெஸ்ட், ரூட் டெஸ்ட் யூஸ் பண்ணி சீரியஸ் கன்வர்ஜன்ஸ், டைவர்ஜன்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இருக்கும். கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இதான் ஆன்டிடன் மெட்டீரியல். ஸோ இதுதான், இது 10 சாப்டருக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள், ஒரு யூனிட்டுக்கான சாம்பிள் இப்படி இருக்குன்னா 10 சாப்டருக்குமே இப்படி தான் கொடுத்துருப்பேன். பாருங்க, எல்லா லிமிட் ப்ராப்பர்ட்டி, இந்த ரியல் அனாலிசிஸ்க்கு தியரி சால்வ்டு ப்ராப்ளம், இந்த 2 புக்லெட் வாங்கிட்டீங்கன்னா ரியல்லேருந்து நீங்கள் எதை கேட்டாலும் போடுவீங்க. ரியல் அனாலிசிஸில் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன லெவல் கொஷின்ஸ் கேட்டாலும் சரி, உங்களால் சால்வ் பண்ண முடியும் இந்த மெட்டீரியலை ப்ராப்பராக படிச்சுட்டா. ஓகே, ஸோ படிக்கணும், ஹெவியாக இருக்கும். 25 கேஜி பாஸ்னா இப்போ ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் நீங்கள் உட்காந்து படித்தா தான் அதை படிக்க முடியும். வித்தின் 2 மந்த்ஸில் நீங்கள் கவர் பண்ணணும்னா இதுக்குள்ளே முழுகி இருக்கணும். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து வெளியில் போகக்கூடாது. அந்த அளவுக்கு இதில் ஏரியாலாம் இருக்கும். கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். எல்லா ரிசல்ட்ஸுமே இதில் உள்ளே இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸுமே இருக்கும். ஓகே, ஸோ அப்போல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போங்க. இதுதான் ஆன்டிடன் மெட்டீரியல் இப்படி இருக்கும். லீனியருக்கு மட்டும் பாருங்கள், தனியாக ஒரு புக்லெட்டு. ஸோ லீனியர் அல்ஜிப்ராக்கு தனியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போல்லாம் ஒவ்வொன்றுமே இருக்கும். ஓஆருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே 2 புக்லெட்டில் ஓடியாந்துடும். ஸோ டிஸ்கஸ் பண்ணி தனித்தனியாக எக்ஸாம்பிள்ஸ்னால் எக்ஸாம்பிள்ஸுக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்போம். லீனியருக்கு மட்டும் ஒரு 192 பேஜ் புக்லெட். இதை பாருங்கள், ஒரு 192 பேஜ் புக்லெட் லீனியருக்கு. ஓகே, அது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் தனியாக, எல்லா டெஸ்ட் சீரியஸ் கொஷினும் பிரிண்டடாக வந்துடும். எவ்வளோ டெஸ்ட் சீரியஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து மெக்கானிக்ஸ் டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ். ஸோ இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி ஃபார்முலா ரிசல்ட்ஸ் மொத்தம் என்ன பண்ணுவேன், பிரிண்டட் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸுமே தனியாக வந்துடும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் அந்த பார்சல்குள்ளே வந்துடும். ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருவேன். ஓகே, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் 2023 சொல்யூஷன் புக்லெட்டு, அதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். அடுத்து ஃபார்முலா புக்லெட்டு 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு அவைலபிளாக இருக்குது. ஓகே, 10 சாப்டர் ஃபார்முலா புக்லெட்டு, 10 சாப்டருக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்கணும், பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஐடியாஸ் கூட இருக்கிற ஃபார்முலா கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு இப்போ மெட்டீரியலில் வந்துடும். எதுவுமே மிஸ் ஆகாது. நான் கிளாஸ் கொடுத்ததும் கம்ப்ளீட்டாக உங்களுடைய யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. யூடியூப் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், அதில் இருக்கிற கண்டென்ட்லாம் வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் அண்ட் ஃபீல்டு தேரி, அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ கொஷின்ஸே பாருங்கள் என்ன ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பேன். அதுக்கு சொல்யூஷன் டிஸ்கஷனும் எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் படிச்சுக்கணும், கொஞ்சம் புரிதலாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொஷின்ஸ் ஐடியாவும் நல்லா நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைன். ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஓகே, நான் போடுற வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்கள். 10 நோட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. 10 நோட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு உட்காந்து எழுதுங்க. ஸோ ரியல் அனாலிசிஸ் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவோம். மார்னிங் ஈவினிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு ரியலுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா ரியல் அனாலிசிஸ் ஓரியன்டட் கண்டென்ட்டை நீங்கள் நோட் வச்சு எழுதிட்டே வரணும். எல்லா கீ பாயிண்ட்ஸும் நீங்கள் பொறுக்கணும். ஸோ எவ்வளோ ஐடியாஸ் கொடுக்குறேன் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட 10 சாப்டருக்குமே வீடியோ போட்டாச்சு. 10 சாப்டருக்குமே வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அதை போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெய்லி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாவே போதும். கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.